ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த புலி புள்ளி ஓகேவா. நான் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, இது ரெண்டு தான் எப்போவுமே வந்து நமக்கு வந்து குழப்பம் ஓகேவா. அதாவது ஜூன் 29 ஜூலை 29 நம்மளுக்கு தெரியும். ஆனால் ஜூன் 29 வந்து தேசிய புள்ளியியல் தினமா, இல்லை ஜூலை 29 வந்து நமக்கு தேசிய புள்ளியியல் தினமா அப்படின்றது வந்து நம்ம குழப்பம் ஓகேவா. நான் அது குழப்பாமல் இருக்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வீடியோ போடுறேன். இப்போ நீங்கள் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நான் இதில் வந்து ஒரு 2 ஷார்ட்கட் சொல்லுவேன். ரெண்டுமே உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேவா. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு சொல்கிறேன். புள்ளி வச்சு கோலம் போட்டு புலி விளையாடுது ஓகேவா. புள்ளி வச்சு கோலம் போட்டு புலி விளையாடுது. அதில் புள்ளின்னு வந்திருக்கா ஓகேவா. இங்கே பாருங்கள், இந்த புள்ளின்னு இருக்கா ஓகேவா. இந்த புள்ளி தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வருது ஷார்ட்கட்டில். அதனால் ஜூன் மாதம் தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ ஜூன் 29 அப்படின்றது தேசிய புள்ளியியல் தினம் ஓகேவா. அடுத்து பாருங்கள், ஜூலை 29 இங்கே வந்து அடுத்து பாருங்கள் புலிகள் தினம் 2வது வருதா புலி. அப்போ அடுத்தது ஜூலை 29. இந்த ஜூலை 29 வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச புலிகள் தினம் ஓகேவா. இப்போ இது 2 தெரியுமா? இது 2 தெரியும் ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 20 உலக புள்ளியியல் தினம் ஓகேவா. இது வந்து அந்த 12th எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேவா. இது ஓரளவு படிச்சிருப்பீங்க, இது எதுக்கும் பார்த்துக்கோங்க. இப்போ சப்போஸ் உங்களுக்கு மறுபடியும் இது மறக்குது, இந்த ஷார்ட்கட்டு கூட உங்களுக்கு மறக்குது அப்படின்னா அதுக்கு இன்னொரு ஷார்ட்கட் சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, இங்கே ஜூன் எழுதியிருக்கா, அதில் இன்னுக்கு மேலே புள்ளி வச்சுருப்பாங்க ஓகேவா. அதனால் புள்ளி வச்சுருக்கனால அந்த டேவை புள்ளியியல் தினமாக எடுத்துருங்க ஓகேவா. ஆனால் அது வந்து தேசிய புள்ளியியல் தினம். ஸோ நீங்கள் இந்த ஷார்ட்கட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 2ல் எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.